ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு சோசியல் மீடியால வந்து பேட்டி குடுத்திருக்காங்க. குறிப்பா விஜய் அண்ணா அந்த பேட்டியில என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் விஜய் அண்ணா யாரு கூடயும் கூட்டணி வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விளக்கத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் அண்ணா கிட்ட எந்த சேனல் பேட்டி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, NDTV தேசிய ஆங்கில செய்தி சேனல் வந்து தான் விஜய் அண்ணா கிட்ட பேட்டி எடுத்தாங்க. சரியா? அதுல விஜய் அண்ணா கிட்ட முக்கியமா யார் பேட்டி எடுத்தா? அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் கன்வால். அவர் தான் விஜய் அண்ணா கிட்ட பேட்டி எடுத்தாங்க. சரியா? சரி, விஜய் அண்ணா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி லீக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராகுல் கன்வால் வந்து விஜய் அண்ணாவை பேட்டி எடுத்திருந்தாங்களா, அந்த ராகுல் கன்வால் கிட்ட போய் இன்னும் சில பேருக்கு வந்து நீங்க விஜய் அண்ணாவை வச்சு பேட்டி எடுத்திருந்தீங்களா, அதுல நீங்க விஜய் கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டீங்க, அதுக்கு அவர் என்னென்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ராகுல் கன்வால் கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அதுலதான் இந்த ராகுல் கன்வால் வந்து நான் வந்து விஜய் கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டு அவர் என்னென்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதனாலதான் இந்த விஷயம் வெளியே லீக் அவுட் ஆகுது. சரி, அப்படி விஜய் அண்ணா என்னென்ன பதில் சொல்லியிருந்தாங்க அத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிங் மேக்கரா வந்து இருக்க விரும்பல. நான் கிங்காக இருக்க விரும்புறேன். அதனால தனியா போராடி ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா ஒருத்தங்களுக்கு பின்னாடி கிங் மேக்கரா இருக்க விரும்பல. அவங்க தனியா அரசியல்ல வந்து ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இந்த சிஎம் பொசிஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. அடுத்ததாட்டு விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க, அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுல, இந்த கரூர் சம்பவத்து நடந்த சமயத்துல வந்து பல கட்சி தலைவர்கள் வந்து விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. முக்கியமா அதுல அதிமுக இன்னும் அதிகமா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. விஜய் மேல எந்த தப்பு கிடையாது, காவல்துறையினர்கள் மேலதான் தப்பு, அவங்க வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. இதை நம்ம வந்து கண்கூடா பார்த்துட்டு இருந்தோம். இப்படி இருக்க சூழ்நிலையில எல்லாருமே என்ன நினைச்சோம்னா, அதிமுகவும் விஜய் அண்ணாவும் டிவிகேயும் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல இருந்தோம். திடீர்னு பார்த்தா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்க போய் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து டிவிகே கொடி வந்துருது. அது மட்டும் இல்லாம பிள்ளையார் சொல்லி காமிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுதும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கவனிச்சுட்டு இருந்தோம். அப்ப நம்மளும் என்ன நினைச்சோம்னா, சரி கூட்டணி வச்சிருவாங்களோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்க சூழ்நிலையில அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அண்ணா நிறைய இடத்துல வந்து பேசினாங்க. ஆனா பட் அதிமுகவை பத்தி எதுலயுமே திட்டியோ ரொம்ப ஒண்ணும் பேசல. திமுகவை பத்தி திட்டி பேசியிருந்தாங்க. அப்போ நம்ம இன்னொரு மைண்ட் செட்ல வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். அதுக்கு தான் தெளிவா சொல்லியிருக்காங்க, அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி திமுக கூட கடைசி வரைக்குமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். கட்சி தொடங்குறதுல இருந்து என்னுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா பேசிக்கிட்டே தான் வந்தாங்க. அப்ப நம்ம வந்து கம்பல்சரி கன்ஃபார்மே பண்ணிட்டோம், திமுக கூட என்னைக்குமே கூட்டணி இருக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்க சூழ்நிலையில அதிமுக கூட இப்ப நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிமுக கூட விஜய் அண்ணா கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுல அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆல்ரெடி சிஎம்மா இருந்திருக்காரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா விஜய் அண்ணா புதுசா கட்சி தொடங்கி ஃபர்ஸ்ட் தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தேர்தல்ல கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பொசிஷன்ல சிஎம் பொசிஷன்ல யார் நிக்க ஆசைப்படுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் தான் சிஎம்ல இருப்பேன், பொசிஷன்ல இருப்பேன், நீங்க வேணா துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி வேற பொசிஷன்ல இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா ஆல்ரெடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மா இருந்ததுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும். சரியா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணா யாரு கூடயுமே கூட்டணி வைக்காம அவங்களே தனியா நின்னு ஜெயிக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சரி, அடுத்த பாயிண்ட் விஜய் அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது அரசியல் பயணத்துல தெளிவாக இருப்பதாகவும்
சினிமாவை விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜய் அண்ணா வந்து கட்சி தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்குமே எல்லாருமே வெவ்வேறு வித கருத்துக்களா தான் வச்சிட்டு இருக்காங்க. சரியா? விஜய் அண்ணா வந்து மக்கள பார்க்கல, மக்களுக்கு எதுவுமே பண்ணல, எதுவுமே வந்து இன்னும் வந்து அரசியல பத்தி எதுவுமே அவங்க வந்து பேசல. மக்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு தான் விஜய் அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமாவ விட்டுட்டு மொத்தமா மக்கள் பிரச்சனைகள வந்து கவனம் செலுத்திட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பா சொல்றாங்க. பட் ஓகே. ஆமா அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சினிமாவ விட்டுக்கிட்டு தான் மக்களுக்கு என்னலாம் செய்ய முடியுமோ, தன்னால என்னலாம் செய்ய முடியுமோ, அப்படிங்கிற மாதிரி நெனச்சு, இன்னும் வரைக்குமே மக்களுக்காக எல்லாமே கவனம் செலுத்திட்டு தான் வராங்க. அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் குடுக்கலல்ல. இத குறித்து சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் இன்ன வரை குடுக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆல்ரெடி வந்து தயாரிப்பாளர்களுக்கு நான் இப்போ வந்து மன்னிப்பு தான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் வந்து வேற பாதைக்கு வந்துட்டேன். போறேன். கண்டிப்பா இது சார்ந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கே ஆல்ரெடி இந்த ஜனநாயகன் படத்த வச்சு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரியா? ஏன்னா விஜய் அண்ணா கிட்ட போயி இந்த ஜனநாயகன் படம் எடுக்கிறதுக்காக கேவிஎன் புரொடக்ஷன் போய் இந்த கதைகள வந்து சொல்றாங்க. அப்போ விஜய் அண்ணா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே என் படத்துக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். நான் வேற பாதைய நோக்கி போறேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கேவிஎன் புரொடக்ஷன் என்ன எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்த வந்து எடுத்தாங்க. சரியா? இந்த படத்த வந்து எப்படியாவது பொங்கல முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாமே பண்ணுனாங்க. பட் இப்போ வரைக்குமே இந்த தணிக்கை சான்றிதழ் குடுக்காம இந்த படத்துக்கு இறக்கியும் விடாம டிலே ஆயிட்டே இருக்குது. சரியா? இத குறித்து விஜய் அண்ணா ரொம்பவே நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான நான் ரோல் மாடலா வச்சு கருதுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் என்ன வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டதாகவும் வந்து விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு இந்த கரூர் சம்பவத்த குறித்து கேட்கறாங்க விஜய் அண்ணா கிட்ட. அதுல விஜய் அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்த குறித்து எனக்கு இன்னும் வரைக்குமே நான் அதுல வந்து மீண்டு வரல. எனக்கு அவ்ளோ நாள் எடுத்திருக்கேன். நான் இன்னும் அத வந்து நெனச்சு கஷ்டம் தான் படுறேன். அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கரூர் சம்பவம் பத்தி நமக்கு வந்து இன்ன வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் அந்த கரூர் சம்பவம் நடக்காம இருந்திருந்துச்சுன்னா, விஜய் அண்ணாவோட அரசியல் பயணமே வேற மாதிரி போயிருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து ஆல்ரெடி ரோட் ஷோலாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த அந்த டைம்ல தான் கரூருக்கு லாஸ்ட்டா போகும்போது கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கு அப்புறத்துலருந்து ரோட் ஷோ பண்ணவே இல்ல விஜய் அண்ணா. ஒரு ஒரு பிளேஸு போவாங்க. அங்க வந்து ஒரு 2000 பேத்த ஒரு மண்டபமோ, ஏதோ ஒரு கலையரங்கமோ சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வச்சு மீட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போவாங்க. அப்புறம் வந்து கரூர் சம்பவத்த குறித்து வழக்கு அப்படிங்கிற மாரி தான் அவங்களுடைய பாதைகள் போயிட்டுருக்கு. சரியா? இதே இந்த கரூர் சம்பவத்த நடந்திருக்காம இருந்துச்சுன்னா, விஜய் அண்ணாவோட ரோட் ஷோ வார வாரமா நடந்திருக்கும். மக்கள் எல்லாருமே ஆர்வமா என்ன பார்ப்பாங்கன்னா, விஜய் அண்ணா சனிக்கிழமைனா, ஞாயிற்றுக்கிழமைனா அவர் ரோட் ஷோ வந்துருவாரு. அப்படி அங்க என்ன பேச போறாரு? எப்படி பண்ண போறாரு? அதனோட ஏற்பாடு என்ன? அப்படிங்கிற மாதிரி வீக்லி விஜய் அண்ணாவோட பேச்சு தான் இருக்கும். மக்களுக்கு வந்து இன்னும் விஜய் அண்ணாவ ரொம்பவே புடிச்சிருக்கும். சரியா? ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறத்துலருந்து விஜய் அண்ணா அதுலருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா வெளியும் வந்து ரோட் ஷோ பண்ண முடியல. பட் அது ரொம்பவே விஜய் அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. பட் அது ரொம்பவே வருத்தப்படுற விஷயமா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா அந்த பேட்டியில இன்னும் தெளிவா குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஜய் அண்ணா கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அதாவது விஜய் அண்ணா கிட்ட பேட்டி எடுத்தாங்கல்ல, இந்த ராகுல் கான்வா அவரு தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர வந்து மத்தவங்க வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. நீங்க விஜய் அண்ணாட்ட என்ன கேட்டிருந்தீங்க? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க. அதுல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் விஜய் அண்ணாட்ட இந்த கேள்வி கேட்டேன். அவங்க இந்த பதில் சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி தெளிவா பேட்டி குடுத்துருக்காங்க. பட் விஜய் அண்ணா அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வீடியோ வெளியாகும். இதுதான் விஜய் அண்ணாவோட அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணாவோட முதல் பேட்டி அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி,
இந்த வீடியோ பாக்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா பேட்டி குடுத்திருக்காங்க. விஜய் அண்ணா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு நெறைய பதில் சொல்லியிருக்காங்க. அதுவும் அழகா சொல்லியிருந்தாங்க. சரி, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.